நல்லா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி நைட்டு 1 மணிக்கு வடா மீன் வாங்க போகணுன்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க. சரி நம்மளும் புது இடமா இருக்கும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 1 மணிக்கு ஆரம்பிச்சு எங்கள் பயணம் 1:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அப்பயும் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா பிரமிச்சு போயிட்டேன். ஏங்குறீங்களா? நீங்களே பாருங்கள். இது மாதிரி கலர் கலராக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ மீனுங்க. நம்ம ஊரில் கூட நான் பார்க்காத பல வகையான மீனுங்களை இங்கே வந்து பார்த்தேங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஜூராங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்குது. அதாவது மீன் வந்து டேரெக்டாக அங்கேருந்து தான் வச்சு பிரித்து சிங்கப்பூருக்கு ஃபுல்லாக அனுப்புவாங்க. இதுமாதிரி சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 இடம் இருக்குது. அதில் இந்த இடம் ரொம்ப பெருசு. இங்கே தான் நாங்கள் மீன் வாங்க வந்திருந்தோம். இங்கேயும் வெளியிலே என்ன வித்தியாசம் இது போல் வீடியோ பாருங்கள். ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது ஜூராங் பாயிண்ட்டுங்க. இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுனா உங்களோட ஒர்க் பர்மிட் இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் டோக்கனாக மாற்றணும். அதாவது அங்கே கியூவில் நிற்கிறாங்க பாருங்கள், ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்களே, அங்கே போய் நம்மளோட ஒர்க் பர்மிட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க. நம்பருக்கு போட்டால் ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே மீன் வாங்குறதுக்கும் வெளியில் மீன் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு கூடை ஃபுல்லாக இருக்கும் மீன். குறைஞ்சது வந்து ஒரு 10 கிலோ 6 கிலோ 7 கிலோ அப்படி இருக்கும். எல்லாமே வந்து 10 வெள்ளிக்குள்ளே தான் இருக்கும். ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 3 வெள்ளி 5 வெள்ளி அப்படி தான் இருக்கும். நாங்கள் வாங்க போகிற மீன் பார்த்திங்கன்னா கிளி மீன். நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே 3 வெள்ளி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கூடையாக இருக்கும். நாங்கள் ஒரு 2 கூடை வாங்கினோம். அதேமாதிரி வந்திங்கன்னா வஞ்சரம் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஆனால் நாங்கள் வஞ்சரம்லாம் வாங்கலை. நாங்கள் வாங்க போன மீன் வந்து பார்த்திங்கன்னா முரல் மீன் வாங்க போனோம். முரல் மீன் வாங்கினோம். அதேமாதிரி கிளி மீன் வாங்கினோம். நண்டு ஒரு சில பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறால் வாங்கினோம். இறால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா சிங்கப்பூரில் நீங்கள் தங்கியிருக்க டொமண்டில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து 13 வெள்ளி 14 வெள்ளி இருக்கும். பாருங்கள் 5.25 கிலோ இருக்குது அந்த நண்டு. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 வெள்ளி தான். 5 100 இருக்குது, வெறும் 20 வெள்ளி. இதே நீங்கள் டொமண்ட்ரிக்கு வெளில வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவே 12 வெள்ளி 13 வெள்ளி அப்படி போடுவாங்க. அதேமாதிரி மீன் வகை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கியிருக்க டொமண்டில் போய் வாங்கினீங்கன்னா மஞ்சள் பாறை மீன் இருக்குல்ல, அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே 12 வெள்ளி 13 சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே வெறும் 5 வெள்ளி 6 வெள்ளி தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக வாங்க இன்னும் ரேட்டு சீப்பாக இருக்கும். அந்த கூடையில் இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக கேட்டிங்கன்னா பாதி ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கிலோ கணக்கு 1 கிலோ 2 கிலோ வேணும்னு கேட்டிங்கன்னா 5 வெள்ளி 6 வெள்ளி அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம். கிட்ட ஒரு 6-7 பேர் போயிருந்த வச்சு மொத்தமாக வாங்கி அப்படியே பிரிச்சுக்கிட்டோம். நம்ம இந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இறால் வாங்கினாங்க. இறால் வாங்கின வந்து கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வெள்ளி 11 வெள்ளி 12 வெள்ளி இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 வெள்ளி இது வாங்கினோம். ஏன்னா 10 வெள்ளி இது பெருசாக தான் இருந்துச்சு, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எங்கள் கூட ஒரு அண்ணன் வந்தார். அவரோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் 10 வெள்ளி சொன்னால் இவர் 5 வெள்ளி கேட்பார். நம்ம ஊரில் லேடிஸ்லாம் ரேட்டு பேசுவாங்களே அதேமாதிரி தான். அவரோட அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. அவனே ரேட்டை சீப்பாக தான் கொடுக்குறானே. ஒரு கிலோ வந்து இருக்கிறதுலே பெரிய இறால். இதெல்லாம் வந்து
இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உரிச்சால் கூட பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து குறைஞ்சது 100 கிராமு 50 கிராம் அப்படி இருக்கிற மாதிரி பெரிய பெரிய இறால் தான். அவனே வந்து ரேட்டு கம்மியாக தான் நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வந்து இருக்கிறதுலே சீப்பாக 12 வலி 11 வலி 10 வலின்னு சொல்கிறான். இவர் உடனே சொல்லிட்டு எங்கள் டொமெண்டிலே இது கிலோ 9 வலிக்கு தண்டா கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் டென்ஷன் ஆகிட்டான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ஆளுக்கு 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு வாங்கிட்டோம். இறால் எல்லாமே ரொம்ப பெரிய இறால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம ஊரில் கிளி மீன் சொல்லுவோம்ல அந்த மீன் தாங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 3 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 10 வலி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கூடையே அப்படியே எடுத்துக்கலான்னு பார்த்தோம். ஆனால் மீன் கொஞ்சம் பழைய மீனும் கலந்து வச்சுருந்தாங்க, அதனால் பொறுக்கி எடுத்தாச்சு. நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 3 கிலோ எடுத்துட்டோம். 10 வலி தானே 3 கிலோ. இதே நம்ம டொமெண்டில் எடுத்தோம்னா ஒரு கிலோவே 12 வலி இருக்குன்னு சொல்லிட்டு 3 வலி அப்படியே எடுத்துட்டோம். 3 நாளுக்கு 3 வலி 10 வலிக்கு எடுத்துட்டோம். இவனை பாருங்கள், அவர் போட்டு என்ன பாடுபடுத்திருப்பாருன்ட்டு. ரேட்டு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஊரில் கொசரு வாங்குற மாரி கருவேப்பிலை கொத்தமல்லி கேட்குற மாரி ஒரு மீன் போடுறான்னு சொல்லி அவனை அழுவ விட்டுட்டாரு. இதில் என்னென்னா மீன் எடுத்ததுக்காண்டி அவன் போட்டுக்க டிஷர்ட்டே வாங்கி அதிலே கை தொடச்சிக்கிட்டாரு. அவ்வளோ ஒரு டேலண்டான ஆள், செம்ம ஜாலியாக இருக்கும். அவரை பற்றி நான் பேசும்போதே எனக்கு தானாக சிரிப்பு வருது. இப்போ சிரிச்சுக்கிட்டே தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மீன்லாம் பாருங்கள், இந்தமாரி மீன்லாம் வந்து நம்ம ஊரில் பார்த்துருக்கே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அப்படி யோசிக்க வைக்கிறாங்க. இதாங்க அந்த மார்க்கெட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 கடையாச்சும் குறைஞ்சபட்சம் உள்ளே இருக்கும் போல இருக்குது. ஏன்னா சின்ன கடையாக இருக்குது, அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. இதுக்குள்ளே சுற்றி நம்ம வெளில வரதுக்கே குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆயிரும் போல இருக்குது. நாங்கள் வந்து பாதி இடத்துக்கு போகவே இல்லை, ஒரு சைடில் மட்டும் போயிட்டு எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். இது ஃபுல்லாக உள்ளே சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் பகல் ஃபுல்லாக ஆகும் போல இருக்குது. திருக்கை மீன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அது நம்ம ஊரில் திருக்கையெல்லாம் வந்து வால் வெட்டிடுவாங்க, இங்கே வால் வெட்டாமல் இருக்குது. இந்தமாதிரி மீனை பாருங்களேன், இந்த மீன்லாம் ஊரில் நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. நான்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதை பார்த்தாலே நம்ம சாப்பிட்ணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. வஞ்சரம் மீன்லாம் இங்கே ரேட் ரொம்ப கம்மிங்க. ஒரு மீனே வந்து பார்த்திங்கன்னா 5 வலி 6 வலி தான். அது கிலோ கூட இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அப்படி பீஸ் கணக்கில் கொடுத்துட்றாங்க. பாருங்கள் எவ்வளோ பாவி பயிலுவோ சத்து கிடக்குறானேன்னு சொல்லிட்டு உன்னையெல்லாம் பார்க்குறதே பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறது? மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதாங்க நம்ம வாங்கிட்டு வந்த மீன். கிளி மீன் ஒரு 3 கிலோ, முரல் மீன் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ, அதுமாதிரி இறால் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோங்க. இது என்ன பிரச்சனைனா அங்கே க்ளீன் பண்ணி வெட்டி கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் எல்லாமே க்ளீன் பண்ணி வெட்டிக்கணும். அதனால பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு வந்து நாங்கள் திரும்பி வரும்போது 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். திரும்ப மெக்கானிக்கல் காரில் ஏஞ்சி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இறால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு.